ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். என் கையில் இருக்கிறது ஷோமி 15 சிவி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து 14 சிவி தான். ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோமி 5 சிவி ப்ரோ அப்படின்னு சிவி 5 ப்ரோ அப்படின்னு லான்ச் ஆகுது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோமி 15 சிவி அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ இது வந்து போன வருஷம் லான்ச் ஆன ஷோமி 14 சிவி. இதை தான் கடந்த ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக இதோட செல்ஃபி கேமரா அப்புறம் பேக்கில் எடுக்கிற வீடியோஸ் வந்து பிடிக்கும். ஃபோட்டோவை விட வீடியோஸ் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா வீடியோஸாக இருக்கட்டும், பேக் கேமரா வீடியோஸாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் யூசேஜுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. இதில் நான் அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணது பேட்ரி லைஃப். ஸோ அதை இந்த வட்டம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன். உண்மையிலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் கேமராக்காகவும் ஒரு 40,000 பட்ஜெட்டில் வாங்கணுன்றப்ப இந்த சீரீஸ் உண்மையிலே ஒர்த்து. 14 சிவி நல்லா பண்ணியிருந்தானுங்க. அதில் கொஞ்சம் நிறை குறை இருந்துச்சு. 15 சிவியில் உண்மையிலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்ப்போம். ஏன்னா ஃபோன் இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கேமரா ரிவ்யூ, வீடியோ ரிவ்யூலாம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 14 சிவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 15 சிவி இருக்குது. பின்னாடி சர்க்கிளில் 3 கேமரா அக்கனா வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய OLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான், ரொம்ப கர்வியாலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த 2.5D கவுன்னு சொல்லுவாங்கள்ல, எட்ஜஸ் மட்டும் லைட்டாக இருக்கும். பட் ஃப்ளாட் டிஸ்பிளே தான், ரொம்ப கர்வ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. 6.5ன்றது ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது. ஓவராலாக கைக்கு கொஞ்சம் அடக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா 6.9 இன்ச்லாம் நம்மகிட்ட ஃபோன் சீரிஸ் இருக்குது இப்போ. அப்படின்றப்ப 6.5ன்றது ஒரு மினிமலான ஒரு டிஸ்பிளே சைஸ்ன்னு சொல்லலாம். ரெசல்யூஷன் நல்லா கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. கேமிங் இதாக பார்க்கும் போதும் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்தபடியாக பின்னாடி கேமரா, இதை மெயினாக நான் சொல்லி ஆகணும். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸுக்கும் 50 மெகாபிக்சல், அது 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து பார்த்திங்கன்னா போகும். அல்ட்ரா வைடுக்கு 12 மெகாபிக்சல். செல்ஃபிலேயுமே 2 கேமரா இருக்குது. ஒன்று அல்ட்ரா வைடு, ஒன்று பிரைமரி. அந்த பிரைமரி 50 மெகாபிக்சல். அல்ட்ரா வைடு என்னன்றது இப்போதைக்கு வெளியே வரல. மேக்ஸிமம் 12 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம செல்ஃபி கேமராவில் 4K 30 வரைக்கும் இதில் எடுக்க முடியும் 14 சிவியில். 15 சிவியில் 60 கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது எதுவும் ரிவீல் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு 16 கொடுப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா ப்ரைமரி லென்ஸில் வச்சு செல்ஃபியில் 50ல் பட் கொடுக்கலாட்டிலும் ஓகே தான். செல்ஃபியில் நம்ம ஒய்டு கிடச்சாலே போதுமானது இருக்கும். ஏன்னா இப்போ வர எல்லா ஃபோன் கேமராலையும் செல்ஃபி கேமரா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப க்ராப்பாக வெறும் மூஞ்சி மட்டும்தான் தெரியும். ஒயிட் ஷாட்டில் எடுக்க முடியாது. ஸோ இதில் எடுக்கலாம். ஸோ அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கேமரா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுவானுங்க. ஏன்னா 14 சிவிலே நல்லா தான் இருந்துச்சு, அதிலே நல்லாயிருக்கு. அது போக சினிமேட்டிக் மோடு, அப்புறம் சினிமா மோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 ப்ராசர். அதாவது 8 Gen 4க்கும் 8s Gen 4க்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னா, அந்த கிளாக் ஸ்பீடில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் எந்த கேம் விளாட நினச்சாலும் ஃபுல் கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா விளாட முடியும். ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ் சார்ஜிங் வேரியண்ட் ஒன்று, 90 வாட்ஸ் சார்ஜிங் வேரியண்ட். 67 போதும் தான். ஸோ நான் வந்து 4 சில்ற பேட்டரி. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடும், சல்லுன்னு ஏறிடும். அப்படின்றப்ப 6000 mAh பேட்டரி 67னா உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும். அதனால் 1 ஹவர் 50 நிமிஷம் 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஏறிடும். ஸோ இந்த வட்டம் பேட்டரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கெலாம் நான் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணேன். ஹெவியாக யூஸ் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை சார்ஜ் போடுறேன். அப்படின்றப்ப 6000 mAh பேட்டரின்றப்ப ஹெவி யூஸருக்கு 2 தடவையும், நார்மல் யூஸருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும். அது போக டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது உள்ள. ஸோ LPDDR5X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓவராலாக இதோட ப்ரைஸிங் இந்த ஃபோன் 40,000 இருந்துச்சு. அதுவும் 40,000 பட்ஜெட்டில் தான் வரும். ஆஃபர் சமயத்தில் நமக்கு பெட்டர் வேல்யூவில் கிடைக்கும். செகண்ட்ஸில் வரும்போது ஒரு 30,000 நமக்கு கிடைக்கும். செகண்ட்ஸ்லாம் வரதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகுது. லான்ச் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆகும். ஓகேவா? ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த வட்டம் போன ஜென்ரேஷன், அதாவது 14 சிவியை கம்பேர் பண்ணும் 15 சிவியில் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் மெகா பிக்சல் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்புகிறேன். என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வருது. ஷார்ட்ஸ் வீடியோலாம் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புது கேஜெட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா? வீடியோ பிடிச்சா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி உள்ள தானோஸ், அயன்மேனு, ஹாட் வீல்ஸு அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பை.